ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு 1.5 டம்ளர் அளவு வந்துட்டு பாஸ்மதி அரிசி எடுத்து வந்து நல்லா 2 டைம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி மசாலா, பட்டை, நெய் இதெல்லாம் வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கையில் வந்துட்டு நம்ம நெய் சேர்த்து தாளிக்கிறோம் அப்படின்னா கடலெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். ரீஃபண்ட் ஆயில் அப்படின்னா கோல்டு வினர் ஆயில் இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம நெய்யும் சேர்த்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஃப்ளேவர் உள்ள ஆயில் சேர்த்தோம் அப்படின்னா வச்சுங்களேன் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கறி மசாலா பட்டையை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்தேன். தக்காளியும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் அதிகமாக சேர்க்கல, ஏன்னா நாங்கள் 2 பேர் தான், கம்மியாக தான் செய்கிறேன். அதனால் வந்துட்டு ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினாவும் கொத்தமல்லியும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ரெண்டுமே ஒன்றாவே சேர்த்து கட் பண்ணிவிட்டேன். தனித்தனியாக கட் பண்ணி ஒன்றா கழுவி அள்ளி வச்சுருக்கேன். அதனால் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மசாலா பொடி சேர்க்கணும். பிரியாணி மசாலா, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிரும் லெமனும் நம்ம சேர்த்துக்கலாம். லெமன் என்கிட்ட இல்லை, அதனால் வந்துட்டு தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வெஜிடபிள்ஸ் அதை வந்து நான் சேர்த்துட்டேன். இப்போ வெஜிடபிள்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இது கூடவே நம்ம வந்துட்டு மீல் மேக்கரும் பட்டாணியும் சேர்க்கணும். பட்டாணி வந்து எங்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து சேர்க்கல. மீல் மேக்கர் இந்த விஜய் வாங்கிட்டு வர சொன்னதுக்கு நான் மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, போனால் போகுது, நம்ம இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது 3 வச்சு தான் எனக்கு வந்து செஞ்சுருக்கேன். வெஜிடபிள்ஸை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசிக்கு ஏற்ற அளவு தண்ணி ஊற்றணும். 1 கப் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு 1.5 டம்ளர் அரிசி 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ அரிசியை வந்து தண்ணி வடிச்சிட்டு அள்ளி போட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு குக்கரில் விசில் போட்டு மூடி வச்சாச்சு. இது வந்துட்டு ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு சைடிஷ் வந்து ரெடி பண்ணிடலாம். எங்கள் 2 பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒரு முட்டை எடுத்து வந்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி அதை வந்து அந்த அடுப்பில் தூக்கி போட்டு அந்த பாட்டுக்கு வெந்துக்கிட்டு கிடக்கட்டும். அப்புறம் இந்த தயிர் வெங்காயம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு நம்ம ஏனா தானோன்னு வைக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் கட் பண்ணிவிட்டு பொடிப்படியாக கட் பண்ண கேரட்டு கொஞ்சம், பொடிப்படியாக கட் பண்ண பச்சை மிளகாய் கொஞ்சம், பொடிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம், இது 3த்தையும் சேர்த்துட்டு அது கூட தயிர் தேவையான அளவு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். எனக்கு வெங்காயம் மட்டும் தயிரோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஏர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சூப்பராக வந்துருந்துச்சுங்க. பொழு நான் நம்பவே முடியல. நம்ம செஞ்சதா இப்படி இருக்கு, நல்லா பொழுப்புன்னு நல்லா இருந்துச்சு. நான் கூட குழஞ்சிருமோ இந்த மாதிரி ஏதோ நினச்சேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா பொழுப்புன்னு டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இந்த பிரியாணியில் வந்துட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்றது, கிரேவி ஊற்றி சாப்பிட்றதுலாம் சுத்தமாக பிடிக்காது. விஜய்க்கு வந்துட்டு கிரேவி குழம்பு ஏதாவது இருந்தால் தான் பிரியாணி தொண்டையில் இறங்கும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. வெறும் பிரியாணி, ரைத்தா, சிக்கன் 65, எக் இந்த மாதிரி வச்சு தான் நான் சாப்பிடுவேன். அவங்களுக்கு வந்து ஊற்றி குழம்பு சோறு மாதிரி பரட்டி சாப்பிடணும், அப்போ தான் உங்கள் தொண்டையில் இறங்கும். ஆனால் இன்றைக்கி நான் குழம்பு, கிரேவி எதுவுமே வைக்கல. வெஜிடபிள் பிரியாணி, எக்கு, அதுக்கப்புறம் ரைத்தா இதுதான் வந்துட்டு வச்சுருக்கேன். இதை வச்சு தான் சாப்பிட வைக்கணும். இதுதான் எங்களோட நைட்டு டின்னர். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.